இனிமே உங்க குழந்தைங்க கடையில ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்க சொல்லி கேட்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூப்பர் கிறிஸ்பியா, கிரின்ச்சியா, டேஸ்ட்டா இது மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ஜஸ்ட் 2 இன்கிரியன்ட்ஸ் வச்சு வீட்லயே பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இது செம்ம ஈஸிங்க. வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் பொட்டேட்டோஸ வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ நீங்க வந்து ஒரு 1/2 கேஜி அளவுக்கு பொட்டேட்டோ எடுத்து வாட்டர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் பாயில் ஆகணுங்க. அதனால நீங்க அப்படியே விடுங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிட்டு இது கூட நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா பெரி பெரி மசாலா கொஞ்சம் சில்லி பவுடர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். லைட்டா உப்பும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. சூப்பரா டோ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோவை நீங்க ஒரு பேப்பர் பட்டர் ஷீட் ஆர் நான் போடுற மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு ஈவன் திக்னஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே மாதிரி திக்னஸ்ல இருக்கணும். ஸோ பொறுமையா பண்ணுங்க. ரொம்ப சூப்பர் அண்ட் ஈஸியாவே பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம இதை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா திக்காயிடும். அப்பதான் நம்ம ஷேப்பை கட் பண்ணி பொரிச்செடுக்க செம்மையா இருக்கும். இப்போ ஈவன் சைஸ்ல கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஆயில்ல. செம்ம சூப்பரா இருக்கும். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரே பாராட்டு தான் போங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிபியை இன்னைக்கே செஞ்சு பாருங்க. இது கூட தொட்டுக்க வீட்லயே செஞ்ச டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அல்டிமேட். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. பாய்.